ஹே லவ்லீஸ், திஸ் யுவர் சுஜன். வெல்கம் டு அவர் சேனல் லிசன் பிடிஎஸ் ஃபேண்டசி. இன்றைக்கி என்னடா புதுசாக ஒரு வாய்ஸ் கேட்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த சேனலோட இன்னொரு எஃப்எஃப் ரைட்டர் சுஜன் தான் பேசுகிறேன். ஸோ சொல்லப்போனால் நீங்கள் வந்துட்டு என் பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒழிய இன்னொரையும் என் வாய்ஸை கேட்டிருக்க சான்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம லின் தான் வந்து இந்த ஹோல் சேனலையும் தாங்கு என்று தாங்கி கொண்டிருக்காங்க. நம்ம லின்னுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்கு வந்து கொஞ்சம் இல்லைங்க, நிறையாவே இருக்குது. அதனால் அவங்களால இப்போது கொஞ்சம் அவங்களோட பிஸி ஷெட்யூல்னால அவங்களால வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் எஃப்எஃப்பும் பண்ண முடில. அதுக்கு சாரி. அதனால தான் இன்றைக்கி அவங்களுக்கு பதிலாக நான் வந்து என்னோடய எஃப்எஃப்பும் வந்துட்டு என்னோடய பொன் குரலால் உங்களுக்கு ஒரு எஃப்எஃப் சொல்ல வந்திருக்கேன். ஸோ பொன் குரலாக காக்கா குரலாக நீங்கள் தான் வந்து சொல்லணும் கமெண்ட் செக்ஷனில். சம்டைம்ஸ் என் வாய்ஸ் வந்து இன்னமும் ரன்னிங் ரேஸில் ஒரு மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். அது வந்து நார்மலாகவே நான் பேசுகிறதே அப்படி தான். அது வந்து அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஸ்டோரியை மட்டும் கேளுங்க. முக்கியம் பிகிலே ஹெட்செட் மெயினாக முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நீ கேட்டேன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் இருக்க எல்லாமே பறக்கும் பிகிலே அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? லவ்லிஸ் மெயின் திங் ஹெட்செட். ஓகேவா? இன்றைக்கி நம்ம யாரோட எஃப்எஃப் பார்க்க போகிறோம் என்றால் நம்மளோட பிடிஎஸின் செல்லப்பிள்ளையும் கோல்டன் மங்கி என்று அழைக்கப்படும் நம்மளோட ஜங்குக். ஆமாங்க, நம்மளோட இன்றைக்கி ஜங்குக்கோட எஃப்எஃப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்னா, நான் என்ன பண்ண போகிறேன்னா, எப்பயும் ஸ்டார்டிங்கில் எல்லோரும் ஸ்டோரியோட ஹெட்லைனை சொல்லிடுவாங்களா, பட் வந்து நான் சொல்ல மாட்டேன். நான் எண்டிங்கில் தான் சொல்ல போகிறேன். நடுவில் உங்களுக்கும் பெட்டராக இந்த எஃப்எஃப்க்கு வந்து இந்த ஹெட்லைன் கொடுத்துருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா? அந்த ஹெட்லைன்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஷுவராக நாங்கள் வந்துட்டு அதில் எந்த ஹெட்லைன் வந்து இந்த கதைக்கு அப்படியே அச்சடித்த மாதிரி 10 பொருந்துதோ நச்சுன்னு அந்த எஃப்எஃப் ஒன்லைனரை தூக்கிட்டு வந்து நாங்கள் இதில் வந்து ஹெட்லைனாக கொடுத்துருவோம். ஸோ கொஞ்சம் குளருவேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட் டைமில், அதனால் கொஞ்சம் கோச்சிக்காமல் இதை ஏற்றுக்கோங்க ப்ளீஸ் லவ்லீஸ். இது வந்து நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். உங்கள் அன்பு சூஜன் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறா. ஸோ இன்றைக்கி நம்மளோட எஃப்எஃப்லேருந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும்ல. மெயின் திங் கேரக்டர்ஸ் இல்லைன்னா எப்படிப்பா? கேரக்டர்ஸ் தான் மெயின். வாங்க லவ்லிஸ், நம்ம கேரக்டர்ன்றக்குள்ளே போயிடலாம். நம்மளோட மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட்லி உங்களுக்கே தெரியுங்க, நம்ம ஹீரோயினி தான். நம்ம ஹீரோ வேறு யாருங்க? நம்மளோட கோல்டன் மங்கி ஜங்குக் தாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயினி வேறு யார்? நீங்கள் தான் ஒய்யன் வர்னேம். ஓகே, வேறு யாரும் இல்லைங்க, நீங்கள் மட்டும்தான் லவ்லிஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஹீரோவோட சிப்ளிங்ஸ் யாருன்னு பார்த்தலாமா? நம்மளோட ஹீரோட சிப்ளிங்ஸ் யாருன்னா, ஸோ ஜேவோப் அண்ட் வந்து கண்டயாங். நம்மளோட ஜேவோப் வந்து எல்டர் பிரதர். ஓகேவா? நம்மளோட ஜேகே வந்து மிடில், கண்டயாங் வந்து லாஸ்ட் யங்கர் பிரதருங்க. அடுத்தது நம்ம ஹீரோயினோட சிப்ளிங்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சுகா, சூபின், லிசா. அஃப்கோர்ஸுங்க, நம்ம சுகா சூபின்லாம் எல்டராக இருப்பாங்க. நம்மளோட லிசா வந்து மிடில் சைல்டாக இருப்பாங்க. நம்மளோட யூன், அதாவது நீங்கள் தான் லவ்லிஸ், நீங்கள் தான் ரொம்ப யங்கஸ்ட்டு சைல்டு. குடும்பத்தில் செம்ம நாட்டி செம்ம செல்லம் எல்லாத்துக்குமே. ஓகேவாங்க? அந்த மாதிரி ஒரு பொண்ணு. அடுத்தது நம்மளோட ஹீரோவோட ஃப்ரெண்ட் யாருங்க? யார் ஆஸ்யூஷுவல் இதே தெரியும், நம்ம மங்கையிலேருந்து தான். வி ஜிமின். அடுத்தது ஜாக்சன், யோன்ஜுன், பேக்கியான், எக்ஸோ பேக்கியான் இருக்கார்ல, அவர் தான். அடுத்தது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா, நம்மளோட மியா, கோச்சன்னா வேறு யாருமே கிடையாது. இவர் வந்து சைனீஸ் ஆக்டர். ஓகேவாங்க? அவரை பற்றி டீட்டெயில் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணிடுவோம். அடுத்தது நம்மளோட எக்ஸோகாய். ஓகேவா? ஏன்னா எக்ஸோலேருந்து இதுலேருந்து 2 நம்பர்ஸை நாங்கள் தூக்கிட்டோம். சும்மா எதுக்கு இருக்கீங்க, இங்கே வந்துக்கோங்க, இந்த எஃப்எஃப்ல ஜாயின்ட் ஆகிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, நம்ம ஜேகேக்கு வந்து அப்பா கிடையாது. ஸோ சிங்கிள் மதராக வந்துட்டு நம்ம ஜேவோப்பை கண்டயாங்க வந்து அவங்க அம்மா பில்ட் பண்ணி க்ரோ பண்ண வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம யோனுக்கு அப்படிலாம் கிடையாது. அம்மா, அப்பா, பிரதர், சிஸ்டர்னு ஒரு ஹோல் என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலியாக தான் நம்மளோட யோன் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க லவ்லிஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு அவர் எஃப்எஃப். நம்மளோட யோன் அப்படியே பார்த்திங்கன்னா தூங்கிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினியை காமினா தூங்கிட்டுருக்காங்க. என்ன தூங்கிட்டுருக்கும்போது பண்ணுறாங்கன்னா, அவங்க ட்ரீம் லேண்டில் இருக்காங்க. அவங்க ட்ரீம் பாயோட ஜாலியாக அவுட்டிங் போயிட்டுருக்காங்க. திடீர்னு அவங்க தேட்டரில் அழகாக காலில் அவுட்டிங்லாம் போயிட்டு கடைசியாக ஃபைனல் தேட்டருக்கு போகலான்னு சொல்லிட்டு ட்ரீம் பாயோட தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்ருக்காங்க நம்ம யோன். அப்போ வந்து என்னென்னா, திடீர்னு தேட்டரில் வந்து எர்த்குவேக் வந்த மாதிரி ஷேக் ஆகுது. அங்கேருந்து ஒரு குரல்,
அடியே யோன் கழுதை எந்திரிச்சு தொலை, டைம் ஆயிடுச்சு பாரு, எப்போ பார்த்தாலும் லிட்டு 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 லிட்டு, உனக்கு ஒரு நாளாச்சு சூதியை ஒருத்தர் பார்க்குற பழக்கம் இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படியே நம்ம யோன் அப்படியே பொறுமையாக எந்திரிச்சு சோம்பல்லாம் முடிச்சுட்டு, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அடியே கண்ணை திறந்து போடுறி, மணி ஆச்சுடி உன் காலேஜுக்கு அப்படின்னோடனே நம்ம யோன் அப்படியே பார்த்தா மணி 8. ஐயோ அம்மா ஒரு நாளாச்சு நீ சீக்கிரமாக எழுப்பிடுறியா அப்படின்னோடனே, அடிப்பாவி என்னடி இப்படி பேசிட்ட, தினைக்கும் உனக்கு முன்னாடி எழுந்திரிச்சு இந்த வீட்டெல்லாம் கட்டியா உங்கள் அண்ணன் அக்கா எல்லாருமே கிளம்பிடுறாங்க, நீ ஒன்று தாண்டி எந்திரிக்கிற மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல, ஒரு நாளாச்சு ஆசையாக வந்துட்டு ஒரு பெட் காஃபியை வச்சு பிள்ளைய அழகா யோன்மா எந்திரி தங்கோ, எந்திரிச்சு கிளம்புங்க அப்படின்னு ஒரு நாளாச்சு என்னை எழுப்பியிருக்கேன். எப்போ பார்த்தாலும் கழுத நாய் பதேசி எப்போ பார்த்தாலும் ஒரு திட்டு. இப்படி திட்டு நாள் எப்படி போகும், எப்படி எழுந்திருக்கும், மூடு எவ்வளோ இரிட்டபிளாக இருக்கும் தெரியுமா? இரிட்டபிள் எல்லாத்தையும் தூக்கி ஒரு வாரம் போடு, டைம் ஆச்சு என் கூட பேசி பாரு, மணி 8 ஆகி போச்சு அப்படின்னு. ஐயோ வேஸ்ட் மாம், எப்போ பார்த்தாலும் உன்னால் என் டைம் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோன் இப்படியே சொல்லிட்டு அவசரமாக எந்திரிச்சு உசுரே போகுதுங்கிற மாதிரி, ஐயோ டைம் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம யோன் என்ன பண்ணுறாங்கன்னா, சீக்கிரம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஓகேவா? நீங்கள் பார்க்க எப்பயுமே யோன் வந்து ரொம்ப ஓவர் மேக்கப்லாம் கிடையாது, ஒரு நேச்சுரல் லுக்கு வந்து எப்பயுமே அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் வந்து அவங்க எப்பயுமே நேச்சுரலாக இருக்கிறது, சிம்பிளாக ஒரு லைட் மேக்கப் மட்டும்தான் போடுவாங்க. ஓகேவா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே நம்மளோடையும் கீழே இறங்கி வந்தால், கீழே வந்துட்டு அப்படியே அவசரத்தில் வராங்க, அப்படியே புயல் வேகத்தில் வந்தால் அங்கேருந்து ஒரு குரல், பார்த்து போடி, இல்லைன்னு வச்சுக்கோவேன் நீ போகிற வேகத்தில் கீழே விழுந்துன்னு வச்சுக்கோ, பல்லுலேருந்து எல்லாம் பல்லு பகடெல்லாம் திரிச்சு போயிடும், அப்புறமேட்டுக்கு மூஞ்சே பார்க்க முடியாது பார்த்துக்குவேன், ஏற்கனவே உன்னை பார்க்க முடியாத மாதிரி தான் இருக்குது, இதில் இதுவும் போயிடுச்சுன்னா சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா அது நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம சோபினிக்கு எப்பயுமே யோனை ஒம்புழுத்துட்டு இருக்கிறது தான் பிடிக்கும். பாசம் இருக்குது, பட் அது அதிகமாக வெளியே காட்ட மாட்டார், அப்படியே திட்டுவார், ஒம்புழுத்துட்டே இருப்பார், நோண்டி ஒம்புழுத்துட்டே இருப்பார் யோன்கிட்ட. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, சும்மா இருடா, அவளே ஏற்கனவே வந்து டென்ஷனில் பறந்து வந்துட்டுருக்கா, நீ அவகிட்ட வந்து விளாண்டுட்டுருக்கா, யோன் நீ சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். அந்த சைடு பார்த்தா நம்ம சுகாவை வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒர்க் போயிட்டுருக்காங்க. சொல்லப்போனால் நம்ம யோன் மட்டும்தான் இல்லை படிக்கிறாங்க, மற்ற எல்லாருமே ஒரு ஒர்க்கிங் அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஒரு வெல்க்ரோ ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும்போது நம்ம யோன் வந்துட்டு, முதல்ல நீ கீழே பார்த்து நடுறா, என்னே சொல்கிற, ஒரு நாள் நான் போயிட்டுருக்கணும், நடு ரோட்டில் போயிட்டுருக்கணும், நான் வந்து தள்ளி விடணும், அப்படியே காலில் மோதி நீ விழுவணும், இதாண்டே ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோன் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளோட லிசா வந்துட்டு, யோன் டைமை பார்த்தியா, 8:10 ஆயிடுச்சு, இன்னும் 5 நிமிஷத்தில் காலேஜ் ஸ்டார்ட், என்ன நினச்சிட்ருக்கு, ஐயோ இன்னைக்கு போச்சு, நான் இன்னைக்கு ஆரம்பிச்சாருக்கு திட்டு வாங்க போகிறேன், அவர் சும்மாவே திட்டு வரையில, நான் என்ன பண்ணட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யோன் வந்துட்டு ரொம்ப புலம்புறாங்க. இந்த சைடு வந்து லிசா, சரி இல்லை நான் போயிட்டு சாவி எடுத்துகிட்டு வந்ததை நம்ம இன்றைக்கி வந்துட்டு இதில் போய்க்கலாம், வண்டியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போய்க்கலான்ட்டு வெயிட் பண்ணுறாங்க. நம்ம யோன் வந்துட்டு அங்கே வந்துட்டு நம்ம லிசா உள்ளே போயிட்டாங்க, பைக் கீ எடுத்துகிட்டு வர. இப்படி இருக்கும்போது நம்மளோட யோன் பார்க்கணுமே, யோனோட அம்மா வந்துட்டு, இங்கே வாடி வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யோனுக்கு கூப்பிட, அம்மா சோறு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீ இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஆமாண்டி நான் தான் இருக்கேன், நான் இருக்கிறதுனால தான் தப்பு செய்யுது, வேறு ஏதோ ஒரு அம்மாவாக இருந்தால் நீ பண்ணுற அளப்பறைக்கு கள்ளிப்பழம் ஊற்றி கொண்டுருப்பா தெரியுமா பண்ணுறோன்னே, எனக்கு என்ன தெரியும் கருமோ, நான்லாம் எப்படி வளரும்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா எப்படி வளர்ந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம யோன், பாருங்கப்பா அம்மாவை அப்படின்னோன்னே, ஏம்மா அவளை திட்டுற அப்படின்னா, ஆமாம் பிள்ளைய எது சொன்னாலும் இப்படி தூக்கிட்டு வந்துடுங்க, போகிற இடத்துல எப்படி வச்சுப்போங்க, இதே பழமை தான், நம்ம இந்தியாவில் என்னென்ன பழமை பேசுகிறாங்களோ அதே பழமை கொரியாலையும் பேசுகிறாங்க, என்னதான்னு தெரியல. இப்படி இருக்கும்போது நம்ம யோனோட அம்மா யோனோட அப்பா கிட்ட இப்படி செல்லம் கொடுத்து தான் பிள்ளையை கெடுத்து வச்சுருக்கீங்க பாருங்க, போகிற இடத்துல அவளை எல்லாம் திட்ட மாட்டான், நம்ம பெத்த வளர்ப்பு சரியில்லைன்னு நம்மளே தான் திட்டுவானுங்க, அதை புரிஞ்சுக்கிறீங்களா ஒரு நாள், சரிம்மா நம்ம வீட்டில் இருக்க வரையும் தானே அப்படின்னா, இப்படியே சொல்லி தான் இந்த அளவு தடிமாடாட்ட வளர்ந்துருக்கு, ஒரு சுடுதண்ணி வைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம யோனோட குக்கிங் ஸ்கில்ல காமிக்கணுமே. ஒரு டைம் யோன் வந்து ஒரு எப்படின்னா, அவங்க ஒரு ஹைஸ்கூலில் போயிட்டு நான் ஒரு ரேமன் நூடுல்ஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு சுடுதண்ணியை வந்து வச்சுட்டு ஒரு
1 மணி நேரமாக நின்றுருக்காங்க அந்த சுடுதண்ணி காய. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த சுடுதண்ணி காயவே இல்லை, பச்சை தண்ணியாகவே இருந்திருக்கு. பிகாஸ் அடுப்பே பற்ற வைக்காமல் 1 மணி நேரம் நின்றுருந்தால் எப்படி? ஆரமோட நிலமை தான் நம்ம யோனுக்கும். எப்படி நம்ம ஆரம் ஒரு டைம் வந்துட்டு அந்த ஷோவில் வந்துட்டு ஒரு நூடுல்ஸ் செய்கிறேன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே இருந்தார். தண்ணி ஏன்டா கொதிக்கலன்னு பார்த்தா அடுப்பு கீழே ஆன் பண்ணியாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோனை பார்த்து அடுப்பு கீழே ஆன் பண்ணியாடின்னு சொல்லிட்டு நம்ம யோனோட அம்மா கேட்குறாங்க. ஓ, அடுப்பை ஆன் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது யோனோட அம்மாவுக்கு லைட்டாக ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி, என்ன அடுப்பு ஆன் பண்ணணுமா, என்னங்க இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோனோட அம்மா அன்றைக்கி பூரா ஒப்பாரி இப்படிலாம் இருந்தேன் எப்படிடா லிசா. அது நம்ம லிசாவை பிடிச்சி வச்சுட்டு நம்ம யோனோ அம்மா பாவம் போட்டு லிசாவை அன்றைக்கி தாளிச்சு எடுத்துட்டாங்க. தங்கச்சி சரியில்லடி, போகிற இடத்துல என்ன பண்ண போகிறோம்ல தெரியல, நம்ம மானத்தில் கப்பை ஏற்றி, அதாவது கப்பல் ஏற்றி போயிடும் போல், நம்ம என்னடி பண்ண போகிறோம். ஐயோ எனக்கு பயமாக இருக்குடி, தங்கச்சி நினச்சே எனக்கு பாதி ஹார்ட் அட்டாக் வந்துடும் போலடி, நான் சீக்கிரமாக இருக்கவே மாட்டேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு லிசாவை புலம்புறாங்க. லிசா அம்மா சும்மா நிறுத்துங்க, எப்போ பார்த்தாலும் இப்படியே புலம்புறா, அவள் செல்ல பிள்ளை, அவள் அப்படி தான் இருப்பாள், விடுங்க, வர பையனுக்கு சமைக்க தெரிஞ்சால் போதும், சமைக்க தெரிய பையனை பார்த்து நம்ம யோனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நம்ம லிசா. பிகாஸ் 3 பேத்துக்குமே நம்ம யோன் செல்ல பிள்ளை தான், அப்பாவுக்கும் செல்ல பிள்ளை தான். அம்மா வந்து செல்லம் காட்டுவாங்க, பட் வந்து வீட்டில் இது எல்லோரும் செல்லம் காட்டி ஒருத்தராச்சும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்ல, அதனால் யோன் அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான் யோன்கிட்ட எப்பயுமே. இப்படி இருக்கும்போது நம்மளோட லிசா சொல்கிறாங்க, நல்லா சமைக்க தெரிகிற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாமா, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அதை நினச்சி? எப்பயும் நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம லிசா ஒரு குடும்பமும் வந்துட்டு எப்பயுமே நம்ம யோனுக்கு சப்போர்ட்டிவாக தான் நிற்கும். ஸோ இதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரெசண்ட்டை காமிச்சோம்னா நம்ம லிசா வந்துட்டு யோனை பிக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டாங்க காலேஜில். நம்ம யோனா வேகமாக ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேகமாக ஓடும்போது ஒரு பர்சனை அவங்க இடிச்சிடுறாங்க. இடித்ததுக்கு அவங்க சாரி கேட்கல, பிகாஸ் அவங்களுக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இடித்தது கூட கண்ணு போகிற உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடுலேருந்து ஒரு வாய்ஸ். அதுக்கு நம்ம யோன் வந்துட்டு சாரி பாஸ் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமிராக ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம அந்த பர்சனுக்கு செம்ம கோவம், யார் இவ கருமோ பொண்ணா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் செம்மையாக கோவப்படுறாங்க. இப்படி இருக்கும்போது நம்மளோட யோன் கிளாஸ்க்கு அட்டன் ஆகிட்டாங்க. நம்ம ஆறாமா என்ன மேடம் இன்றைக்கி என்ன ரீசன் அப்படின்னோடனே, சார் எந்திரிக்க நினச்சேன், சரி போய்த்தால உன்னை பற்றி தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் சாரும் உள்ளே விட்டுடுறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம யோனோ எப்பா சாமி இன்றைக்கி தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளேஸ்க்கு போகிறாங்க. அவங்க பெஞ்ச் வந்து பேக் பெஞ்ச் தான். இப்படி இருக்கும்போது அங்கே போனோன்னே, என்னம்மா இன்றைக்கி தூங்கி எழுந்திரிக்க லேட் ஆகிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியாவும் கோயானும் செம்மையாக வச்சு யோனை வச்சு ஃபன் பண்ணுறாங்க. ரொம்ப யோனுக்கு ஆய முடிங்கடி, நீங்கள் மட்டும் அப்படியே ஒரு ஒழுங்காட்ட பேசாதீங்க, உனக்கும் உங்கள் அப்பா இல்லைன்னா உன்னால் வர முடியாது, உனக்கு உங்கள் அக்கா இல்லைன்னா உன்னால் வர முடியாது, இது ரெண்டும் என்னைய பேசுது பாரு அப்படின்னு சொல்லும்போது, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியா வந்து ஒரு சைடு ஹெட்செட்டில் வந்துட்டு ஒரு ஏர்பாட்டில் சாங் கேட்டுட்ருக்காங்க. நம்ம கோயான் வந்துட்டு கீழே கேம் விளாண்டுட்ருக்காரு. நம்ம யோன் வந்துட்டு சார் எவ்வளோ அழகாக இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் சார் வந்து சைட் அடிச்சிட்ருக்காரு. இப்படி இருக்கும்போது இவங்க 3 பேர் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பர்சன் எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸஸ் செம்ம போல்டாக இருக்குது. அப்படியே அந்த அப்படியே நம்ம ஹீரோ ஜங்குக் கூட அப்படியே மாஸாக அப்படியே கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. எல்லா பொண்ணுங்களும் நம்ம மியா கூட அனுபவித்துட்ருக்கோங்க, யாராய்வன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது அப்படியே பார்த்தா அது வேறு யாருமே இல்லை, நம்ம ஜங்குக் தான். ஜங்குக் அப்படியே அழகாக அப்படியே ஒரு தேவதை அப்படியே இறங்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற அவரோட என்ட்ரியே வந்துட்டு, யாருப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கும்போது, சார் நான் தான் இந்த காலேஜுக்கு நியூவாக சேர்ந்துருக்கேன், நியூ ஸ்டூடெண்ட், நியூ அட்மிஷன். ஓ நீ தான் நான் அந்த நியூ ஸ்டூடெண்ட், இன்ட்ரோ பண்ணிக்கப்பா அப்படின்னோடனே, என் பேர் ஜான் சங்குக், என்னை ஜேகேன்னு எல்லோரும் செல்லமாக கூப்பிடுவாங்க, யூ கால் ஆல்சோ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லும்போது எல்லோரும் ஓ ஜேகேவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜேகேக்கு என்ன அவன் சொல்கிற எல்லாத்தையுமே இவ்வளோ நேரம் ஆரம் கிளாஸை நோட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது ஜேகே சொல்ல இன்ட்ரோ நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நோட் பண்ணிட்டு அவர் வந்து சரி இப்போது உன் பிளேஸுக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு விட்டோன்னே அவரும் போகிறாரு. நேராக போய் அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம பேக்கியானு நம்ம ஜாக்சன் அண்டு வந்துட்டு நம்மளோட யோன்ஜுன் இவங்க 3 பேர் பக்கத்துலேயும் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே அந்த சைடு காமிச்சிங்கன்னா நம்ம ஜெயிக்க அப்படியே இன்ட்ரோ ஆகிக்கிறாரு.
நம்மளோட ஜாக்சன் வந்துட்டு ஏய் மேன் பார்க்கவே செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் சொல்லும்போது தேங்க்ஸ் டியூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு ஜோன் மீ ஆல்சோப்பா நீ செம்ம அழகாக இருக்க, நம்ம கேர்ள்ஸ்க்கா அப்படி கேர்ள்ஸ் பாரு உன்னே தான் வாயை பிறந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னோடனே இப்படி சொல்லும்போது நம்ம ஜேகே அப்போ தான் இந்த கிளாஸில் இந்த பொண்ணுங்களாம் பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணுறாரு. அப்படியே அவர் பெஞ்சுக்கு பக்கத்தில் பார்த்தா நம்ம யோன் ஜேகேக்கு செம்ம கோவர். ஹீ நீயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே நம்ம யோனை பார்க்க ஹீ நீ நம்ம யோனுக்கு, ஏன்னா நம்ம யோனு அவசரத்தில் இருந்தாங்க, நம்ம மூஞ்சே பார்த்துருக்க மாட்டாங்க இடித்தது யாருன்ட்டு. இல்லை திடீர்னு நம்ம ஜேகே மட்டும்தான் பார்த்துருப்பாரு. ஜேகே வந்துட்டு ஹே நீயா அப்படின்னு சொல்லும் போது நம்ம நீங்கள் சார் திடீர்னு என்னையை பற்றி நீயான்னு கேட்குறீங்க அப்படின்னோடனே ஹவு டேர் யூ, நீ தானே என்னை இடிச்சிட்டு போனேன் வரும்போது, ஞாபகம் கூட இல்லையா, இன்னும் ஒரு சாரி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காமன் சென்ஸ் கூட எல்லாமே வந்திருக்கு காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஸ்டார்டிங்கே நம்ம யோனை வந்து பயங்கரமாக திட்டிடுறாரு கிளாஸில். நம்ம யோனுக்கா ஒரு மாதிரி பேட் ஆயிடுது, என்ன தெரியாமல் பண்ண தப்பு கூட இப்படி திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோனுக்கு ஜேகே சுத்தமாக பிடிக்கல. சொல்லப்போனால் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து யோனை பொறுத்தவரை 2 பேத்துக்குமே வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக தான் போயிடுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது கிளாஸும் முடியுது, கேஃபிட்டீரியா அதாவது பிரேக் டைம் வருது. இப்போ வந்து நம்மளோட கோயான்னு நம்மளோட மியா 2 பேரும் சேர்ந்து வாயோன் எந்திரிச்சு கேஃபிட்டீரியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. பிகாஸ் இவங்களுக்கு இந்த கிளாஸ் ரூமில் நான் எந்த ப்ராப்ளம் ஜேகே திட்டினதெல்லாம் தெரியாது. ஏன்னா நம்ம மியா சின்சியராக உட்காந்து சாங் கேட்டு தூங்கிட்டு இருந்தாங்க, நம்ம பங்கியோன் சின்சியராக ஏர்பாட் போட்டுட்டு உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருந்தார். அதனால அவங்க 2 பேத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நம்ம யோன் வந்து ஒரு மாதிரி பேடாக மூஞ்சில் வச்சுட்டு அவங்க ஃபேஸிங் எக்ஸ்பீரியன்ஸு எப்படி இருக்குன்னா அந்த எக்ஸ்ப்ரெஷனே வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. என்ன இவங்கிட்டலாம் திட்டு வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோனோட மைண்ட் தாட் இப்படி இருக்கும்போது நம்மளோட யோனும் வந்துட்டு இல்லடி நான் வரலமையா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னா யோன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயான் வந்து சொல்கிறேன். என்னடியாச்சு நீ தாண்டி ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் எங்களே கேஃபிட்டேரியாவுக்கு கூப்பிட்றோம், இப்போ நாங்கள் கூப்பிட்டா நீ வர மாட்டேங்குது என்னடியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை ஒன்றும் ஆகலை, எனக்கு வர தோணலை, எனக்கு சாப்பிட வேணாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு. சரி பரவாயில்ல வந்து எங்களுக்கு கம்பெனி கொடு வெப்டெண்டாக இதை சொல்லி நான் எங்களுக்கு நீ கம்பெனி கூட நிறுத்திட்டு போயிருப்பேன், எங்களுக்கு நீ கம்பெனி வேணும் அதனால் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு யோனை வந்து பிடிக்கல. பட் இருந்தாலும் சரி போவோன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. கேஃபிட்டேரியாவிட்ட போயிட்டு இவங்க 2 பேரும் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட மியா வந்து பார்த்திங்கன்னா கமிட்டடு. ஓகேவா, இப்படி இருக்கும்போது இல்லை யார் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமிட்டடுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, ஜேகே இதுலேயும் இல்லை மியா வந்து கமிட்டடு, அந்த சைடு யோன்ஜுன் வந்து கமிட்டடாக இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேக்கியானும் வந்து கமிட்டட் ஆகிட்டார். நம்ம ஜாக்சன் இதில் சிங்கிள், ஜிமின் அண்ட் வி வந்து சிங்கிள். அந்த சைடு யோன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பார்த்திங்கன்னா காய் வந்து கமிட்டடு தான், மியாவும் காயை கமிட்டடாக இருக்காங்க. நம்மளோட கோயான் மட்டும் இல்லை சிங்கிள். ஸோ ஓகேவா, இந்த டவுட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான், இத்தனை பேர் கமிட்டட், இத்தனை பேர் சிங்கிளாக சுற்றிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்மளோட ஹீரோயினி கரெக்டாக அங்கேருந்து நம்மளோட காய் வராரு. காய் வந்துட்டு இந்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில்க்ஷேக்கை கையில் கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம யோனுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர்ஸ்காட்ச் மில்க்ஷேக். அதை வாங்கிட்டு கையில் பிடிச்சிட்டு நம்ம யோன் சொல்கிறாங்க தேங்க்ஸ் காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஏன் யோன் என்ன ஆச்சு உனக்கு, ஏன் மூஞ்சி இப்படியெல்லாம் வச்சு பார்க்கவே முடியல, இவ்வளோ கேவலமாக மூஞ்சி வச்சுருக்க, இவ்வளோ மூஞ்சி கேவலமாக வச்சுருக்காத, என்னால் அதை பார்க்கவே முடியல, சும்மாவே உன் மூஞ்சி பார்க்க முடிய மாட்டேங்குது, இதில் வேறு இப்படியெல்லாம் வச்சுருந்தேன்னா சுத்தம் யோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் வந்து சொல்ல ஏன் காய் எப்போ பார்த்தா நீ என்னை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னோடனே சும்மா யோன் என்னாச்சு அப்படின்னு. இல்லை இன்றைக்கி என்ன ஒரு பர்சன் திட்டான் தெரியுமா அப்படின்னோடனே உன்னையே ஒரு பர்சன் திட்டானா, ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பக்கம் யாருன்னு சொல்லிட்டு நம்ம யோன் சொல்லும்போது அவன் பேர் ஜேகே, நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஜேகேவா நியூ ஸ்டூடெண்ட்டா என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் வந்து கேட்குறாரு. கொஞ்சம் ஷாக்காக தான். இப்படி இருக்கும்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம ஜிமினும் அண்ட் வி வராங்க. ஓகேவா, நம்ம ஜேகே வேறு டிபார்ட்மெண்ட், ஜிமின் அண்ட் வி மட்டும் தனி டிபார்ட்மெண்ட்டு. ஸோ வந்து இவங்க கேஃபிட்டீரியாவில் இவங்க எல்லாம் அரேஞ்ச் ஆகுறாங்க. இவனுங்க வந்துட்டு ஜாக்சன், அடுத்தது நம்ம பேக்கியான், நம்மளோட
யோன், ஜுன், ஜேகேலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ வியும், ஜிமினும் வராங்க. இப்போ அவங்க 3 பேர்த்தையும் நம்ம ஜேகே இன்ட்ரோ பண்ணி இப்போ இவங்க 6 பேரும் ஒரு கேங்காக ஃபார்ம் ஆயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஜேகே, டேய் காலையில் என்ன நடந்துச்சு தெரியுமாடா? என்னடா நடந்துச்சு? ஏன் உன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க, அதுக்கு வந்து நம்ம ஜேகே, காலையில் ஒரு பொண்ணு என்னை வேகமாக வந்து இடிச்சிட்டு போயிட்டாடா, இடிச்சிட்டு நின்று சாரி கூட அவள் கேட்கல தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜிமினா, யாரா அது ஒன்றையே இடிச்சிட்டு சாரி கேட்காம ஒரு பொண்ணு தெனாவட்டா போயிருக்கா வேறு லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஃபன் பண்ணுறாரு. இவங்களும் சீக்கிரம் நம்ம சிக்கிக்கு தாங்கவே முடியல. அந்த பொண்ணை மட்டும் என் கண்ணில் இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கோவேன் அப்படின்னோடனே இப்போ கரெக்டாக அவர் இப்படி சொல்லிவிட்டு நிமிர்ந்து பார்த்தா நம்மளோட அங்கே நின்றுட்டுருக்காங்க, நம்ம காயோட பேசிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்படி இருக்கும்போது அங்கேருந்து நம்ம ஜேகே, டே இரு எனக்கு இப்போ ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கையில் வந்துட்டு ஒரு கோக் பாட்டில் இருக்கும், ஒரு ஜூஸ் கேன் இருக்கும். அந்த ஜூஸ் கேன் அப்படியே பக்கமாக போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே அந்த வேணும்னே வலிக்கு விழுற மாதிரி அந்த ஜூஸ் கேனை தூக்கி அந்த அதில் இருக்க ஜூஸை வந்து நம்ம மேலே கொட்டி விட்டுட்டாரு. இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. ஹலோ மிஸ்டர், என்ன நினச்சிட்டு இருக்க, ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்துறாங்க. நம்ம ஜேகே, ஹலோ மிஸ், நீங்கள் என்ன ஓவராக திட்டுறீங்க? நான் வந்து வேணும்னு ஊற்றுனேன்னா கையாமல் கால் தடிக்கு மேலே ஊற்றிருச்சு, இல்லை ஏன் மிஸ்டேக் ஏதோ இருக்கா? எனக்கு தெரியும் நீ வேணும்னே தான் ஊற்றுனேன்னு சொல்லிட்டு என்ன சும்மா ஓவராக என்கிட்ட ஒம்பளுக்குறேன், நான் தெரியாமல் பண்ணேன் தானே, நான் முதல்ல இப்படி நடந்ததே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற, உன் மூஞ்சை கூட நான் பார்க்கல அப்படிங்கிறேன். ஓ, உன் மூஞ்சி என் மூஞ்சி நீ பார்க்கலான்னு எனக்கு என்ன, ஆனால் நான் உன் மூஞ்சை பார்த்தல, நீ தான் என் எனிமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இப்படி சொல்லும்போது அவங்க வந்து நம்ம ஹே குறிச்சி வச்சுக்கூடா, நீ தான் இன்னமேட்டுக்கு என்னோட எனிமி, பார்க்குறியா யார் இதில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு 2 பேரும் என்னமோ சவாலில் விட்டுட்டு போகிறாங்க. இப்படி வந்து சவாலாக விட்டுட்டு ரொம்ப வீரப்பா கிளம்பி இந்த கேஃபட்டேரியா விட்டு போயிடுறாங்க. பின்னாடியே நம்ம மியா, கோயான், நம்ம காயெல்லாம் பின்னாடியே பின்னாடியே போயிடுறாங்க. நின்று என்ன ஆச்சு ஃபஸ்ட்டு சொல்லுன்ட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜேகே வந்துட்டு, நம்ம ஜேகேவா, உன்னால் இங்கேருந்து லிவ் ஆக மட்டும்தான் முடியும், என்னை எதிர்க்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தெனாவட்டா பேசுகிறாரு. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட யோன் வந்து அங்கே போயிட்டு, நம்ம அவங்ககிட்ட பண்ணது நம்ம மேலே தப்பு இருக்குது, பட் அவன் பேசுகிறதுல வந்துட்டு ஏதோ ஒரு நியாயம் இருக்கா, என்னமோ தெரியாததை பற்றி தெரிஞ்சு பண்ண மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் காய், அப்புறம் நம்மளோட கோயான், அடுத்து நம்ம மியா கிட்ட தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஜேகே கிட்ட போயிட்டு நம்ம ஹோல் குரூப்பே சொல்லி, என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பொண்ணு நான் சொன்ன பொண்ணு அதுதான்டா, அவள் தாண்டா என் மேலே இடிச்சிட்டு போனான், ஒரு சாரி கூட கேட்கல, இதுக்கு நான் கேட்க போகிற எப்படி பேசுகிறா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லும்போது, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஃபஸ்ட் டே இப்படியே போகுது. ஸோ வந்துட்டு இந்த அவங்களோட ஒரு 1 மந்த்து ஜேர்னியே பார்த்திங்கன்னா பயங்கர மோசமாக தான் இருக்குது, ரொம்ப கொடுமையாக இருக்குது. பிகாஸ் பார்க்குற இடத்துல டீசிங், ரேக்கிங்னு சொல்லிட்டு மாறி பண்ணுறாங்க. இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் அவங்க எதுவுமே போய் அவங்க வீட்டில் சொல்லலை, ஓகேவா? பிகாஸ் வந்து வீட்டில் சொன்ன ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. மெயினாக நம்ம அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், காலேஜை மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதனாலேயே மெயின் திங்க் அவங்க அம்மாவை நினச்சி வந்து எந்த ப்ராப்ளத்தையுமே யாருக்கிட்டேயுமே சொல்ல கிடையாது. இப்படியே ஒரு 1 மந்த் போகுது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா காலேஜில் ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு செலப்ரேஷன் வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த செலப்ரேஷனுக்காக இப்போ வந்துட்டு ட்ரெஷர் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஓட்டிங் நடக்குது. அந்த ஓட்டிங்கில் பார்த்திங்கன்னா ட்ரெஷரருக்கு வந்துட்டு இப்போ சொல்லுவோம், நம்ம காலேஜில் போய் ஓட்டிங் பண்ணுவோம்ல, செக்ரட்டரி, ட்ரெஷரர் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த ஓட்டிங்கில் வந்துட்டு நம்ம வந்து என்னென்னா ட்ரெஷரில் செலக்ட் ஆகிடுறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க ட்ரெஷர் இப்போ வந்து செலப்ரேஷனெல்லாம் அவங்க தான் வந்து மணியெல்லாம் கலெக்ட் பண்ணணும். அவங்க வந்து இப்படி மணி கலெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, காலேஜை சுற்றி இருக்க சில கம்பெனிஸ்கிட்ட, சின்ன கடைக்கிட்டலாம் வந்துட்டு அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி கலெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அதாவது இன்சிடெண்ட்டாக வந்து ஜேகேவோட அம்மாவை மீட் பண்ணுறாங்க. பட் அது வந்து யோனுக்கு தெரியாது ஜேகேவோட அம்மான்னு சொல்லிட்டு. ஜேகேவோட அம்மாவுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி லோ ப்ரெஷர் ஆகி அவங்க வந்து மயங்கி விழுகிற மாதிரி கீழே போயிட்டாங்க. கரெக்டாக அவங்க ரோட் கிராசிங்கில் இருக்கும்போது மயங்கி விழுகிற மாதிரி போயிட்டு ரோட்டில் விழுந்திருப்பாங்க, ஆக்சிடெண்ட் ஆகியிருக்க வேண்டியது. நம்ம வந்து கரெக்டாக பார்த்து என்ன ஆகிருன்னா, அவங்கள கரெக்டாக பிடிச்சிருவாங்க. ஜேகேவோட அம்மாவை பிடிச்சிட்டு அவங்க அந்த ரோடெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு,
நம்ம யோனா தண்ணியெல்லாம் எடுத்து மூஞ்சிலெல்லாம் தெளிச்சிட்டு, அம்மா அம்மா எந்திரிங்க, அம்மா எந்திரிங்க, நல்லா இருக்கீங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சோடனே தண்ணிலாம் கொடுத்துட்டு, என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி மயங்கி விழுந்தீங்க, கூட யாரும் வரலையா, சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளேயே போயிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு இல்லை இதுக்கு போயிட்டு பேக்கரிக்கு போயிட்டு அங்கே இருக்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ், அதாவது ஒரு கேக்கோ ஏதோ ஒரு ஸ்வீட்டான ஐட்டத்தை வந்து பை பண்ணிட்டு வந்து நம்மளோட ஜேகே அம்மாவுக்கு தராங்க. ஜேகே அம்மாவுக்கு வந்து தராங்க. அவங்க வந்து வாங்கி சாப்பிடக்கூட இல்லை. என்ன பண்ணுறாங்க, அதை கூட வாங்க பார்க்காம எடுத்து அவங்களே ஊட்டி விட்டுறாங்க. சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு, சாப்பிட்டு அப்புறம் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள் நாங்கள் கேட்டதுக்கெலாம் அப்படின்னோடனே அப்புறம் ஜேகே அம்மாவும், இல்லைம்மா கடைக்காக வந்தேன், திடீர்னு நான் அதை மாத்திரை போட்டு தான் வந்தேன், பட் வந்து ஒரு மாதிரி கேராகி நான் வந்து விழுந்துட்டேன் மயக்கமாகி, மித்தபடி ஒன்றும் இல்லைம்மா, நீ தான் என்னை காப்பாற்றிட்டல, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அம்மா வந்துட்டு யோனுக்கு வந்து இது பண்ணுறாங்க. நம்ம யோனா ஜேகே அம்மா கிட்ட வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக தான் நடந்துக்கிறாங்க. சொல்லப்போனால் யோன் வந்து பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ரெஸ்பெக்டாக பொலைட்டாக பேசினாங்க. நம்ம யோன் அவங்கக்கிட்ட நடந்துக்கிட்ட விதம், அந்த மேனரிசம், பேசின அந்த மெத்தடு, டோனிங் எல்லாமே டோட்டலாக வந்து நம்ம யோனை வந்து நம்ம ஜேகே அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நீ என்னம்மா படிக்கிற, நீ என்ன பண்ணுற அப்படின்லாம் கேட்கும்போது, நான் இந்த மாதிரி காலேஜில் தான்மா படிக்கிறேன் அப்படின்னோடனே, என் பையன் அந்த காலேஜில் தான்மா படிக்கிறாங்க, ஓ நல்லதுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோன் வந்து எதுவுமே கேட்கல. நம்ம ஜேகே அம்மாவும், சரிம்மா நல்லா படி, என்ன பண்ணுற அப்படின்னோடனே, இல்லை இந்த மாதிரி செலிப்ரேஷனுக்கு மணி கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னோடனே, என்னால் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஜேகே அம்மாவும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து ஃபண்டாக கொடுக்குறாங்க அந்த செலிப்ரேஷனுக்காக. கொடுத்தோன்னே, ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் வேணால் கொண்டு வந்து விடவா அப்படின்னோன்னா, இல்லை நான் போய்க்கிறேன், நான் வந்துட்டு என்னோடய சின்ன பையனை வர சொல்லியிருக்கேன், அவன் வந்தோடனே என்னை கூட்டிகிட்டு போய்ப்பான் அப்படின்னோடனே, நான் வேணால் அவன் வர வரையும் நீ பிக் பண்ணுறதுக்கு நிற்கவா அப்படின்னா, இல்லை உனக்கு டைம் ஆச்சுல கிளம்புமா அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் வர வரையும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டெய்னர் வந்து வர வரையுமே நம்ம யோன் நின்றுருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, கரெக்டாக கண்டெய்னர் வந்து அங்கே வராங்க, நம்ம யோன் வந்து கண்டெய்னர் பார்த்துருப்பாங்க, ஆனால் கண்டெய்னர் நம்ம யோனை பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம யோனோட ஃப்ரெண்ட்டை மியா வந்துட்டு, டைம் ஆச்சுடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, சரிம்மா எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதான் அங்கே அவங்க பையன் வந்துட்டால, இப்போ நான் கிளம்பவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓகேம்மா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அம்மாவும் பொறுமையாக அமைச்சு விட்டுறாங்க. நம்ம யோனும் பார்த்துறாங்கம்மா இருங்கம்மா, உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்படி கிளம்பிட்டும் போது இப்போ ஜேகேயோட அம்மாவுக்கு யோன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர், ஆல்சோ அவங்களுக்கு வந்து யோனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் கூட கேட்கல, யோனோட பேர் கூட வந்துட்டு ஜேகே அம்மாவுக்கு தெரியாது, நம்ம யோனுக்கு இது ஜேகே அம்மான்னு தெரியாது. ஓகேவா? இப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு இப்போ நேராக கொஞ்ச நாள் அந்த செலிப்ரேஷன் அப்போ காட்டுறாங்க. செலிப்ரேஷன் அப்போ வந்து ஓரளவு வந்து ட்ரெஷர்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு ஃபுல்லாக நல்ல செலிப்ரேஷன்லாம் பயங்கர இதாக போய் கிராண்டாக பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் எல்லோரும், அதாவது ஸ்டாஃப்ஸு, டிபார்ட்மெண்ட், ஹெச்ஓடி இவங்களாம் இருப்பாங்கள்ல, பிரின்சிபல் வரையும் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. அதாவது யோனை வந்துட்டு ட்ரெஷர் ரொம்ப நல்லா கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ் பண்ணுறாங்க. நம்ம ஜேகேவை கூப்பிட்டு அவர் தான் வந்து கல்ச்சுரலோட ஹெட்டு, அதனால் கல்ச்சுரல்ஸ் ரொம்ப நல்லா நடத்தியிருக்கப்பா, டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, எந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப அழகாக வந்து வெல்கம்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே சேர்த்தெல்லாம் பாராட்டுறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஜேகே வந்து ஓகே சார், மை ரெஸ்பான்சிபிள் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிட்டு வந்துடுறாங்க. இப்போ வெளியே வந்துட்டாங்க. ஓகேவா? இன்னும் அப்படியே போகுது. இப்படி போயிட்டுருக்கும்போது நடுவில் வந்து காலேஜில் வந்து ஒரு ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, 녹아내린 나는 다 부서져 난 너의 일부처럼 퍼져